இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம். இன்று உங்கள் நாளை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இன்று தேவன் உங்களுக்கு தரும் வார்த்தை சங்கீதம் 41:3. படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். ஆம் பிரியமானவர்களே, ஏசப்பா, என்னால் இந்த வலியை தாங்க முடியல, எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பார்த்தோம், சரியாகவே இல்லை, இந்த பலவீனம் பல வருடம் எனக்கு போகவே இல்லை என்று நீங்க அழுதுட்டு இருக்கீங்களா? இந்த நேரத்துல தேவன் உங்களிடம் சொல்வது என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களை தாங்குவார். அது மட்டுமல்ல, உங்கள் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார் என்று. உங்கள் நிலை இதே போல இருக்காது. இந்த வலி நிரந்தரமல்ல பிரியமானவர்களே. நீங்கள் இன்று பலவீனமாக இருந்தாலும் தேவன் உங்களை கைவிட மாட்டார். நான் என்ன தவறு செய்தேன் என்று நீங்கள் கேட்கலாம். தேவன் சொல்லுகிறார், இது முடிவு இல்ல, இது மாற்றத்தின் ஆரம்பம் என்று. இன்று நீங்கள் கண்ணீர் விடுகிறீர்கள், ஆனாலும் மனம் தளராதிருங்கள், விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களை தாங்கி உங்கள் வாழ்க்கையை மாற்றி பரிபூரண சுகத்தையும் மகிமையையும் தருவார். ஜெபம் செய்வோம். அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி அப்பா. இந்த வார்த்தையை கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. படுக்கையின் மேல் வியாதியை கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவீர் என்று வாக்கு கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த படுக்கையில எத்தனை பிள்ளைகள் அப்பா, யார் எனக்கு சுகம் கொடுக்க முடியும் என்று ஆண்டவரே ஏங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீ தொடும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. உம்முடைய கல்வாரி ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திர ரத்தத்தை பிள்ளைகள் மீது தெளித்து உம்முடைய அன்பின் கரத்தை தொட்டு பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வேதத்தில் ஆண்டவரே, எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் கர்த்தர் நீர் ஆண்டவர் உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரே சுகம் கொடுத்து இருக்கிறீங்கப்பா. அப்படியாக ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் அப்பா எந்த வியாதியில இருக்கிறார்களோ நீர் அறிவீர். இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுத்து ஆண்டவரே சாட்சியாக நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன்.